வணக்கம். இந்த லேடி வியர் பண்ணியிருக்க இந்த ப்ளவுஸ் டிசைனை எப்படி நெட்டு கிளாத்தில் இதே டிசைனை வந்து எப்படி மேக் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நெட்டு கிளாத் வந்து நான் ஃப்ரேமில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் பார்டரில் வந்து ஒரு 4 லேயர் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 இன்ச்சு தான் இருக்குது. இது ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்கும். பார்டரில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லேயர் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். 4 லேயர் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நம்ம வந்து நைலான் த்ரெட்டில் ஜிக்ஜாக் போட்டுக்கோங்க. ப்ளூ கலர் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சாரீ வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால கிராஸாக வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். இது பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். நெட்டு கிளாத்தில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஹோல் வந்து தெரியும். ஈஸியாக வந்து ஊசி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெட்டு கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நிற்கும். ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிராஸாக ஸ்டிச் போடணும். அந்த ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட்டு தெரியாமல் நல்ல நெருக்கமாக ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். 2 பக்கமாக குட்டி ஸ்டிச்சு, நடுவில் வந்து லாங் ஸ்டிச். நெருக்கமாக போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். நெட்டு கிளாத் வந்து வாங்கும்போது ஹோல் சின்னதாக இருக்கிற மாதிரி கிளாத் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 mm பீடு ஸ்ட்ரைட்டாக 2 பீடை அப்படியே ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச் கோல்டு கலர் நம்ம ஜரி த்ரெட்லேயே கொடுத்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைனு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 mm பீடில் பெரிய பீடு சின்ன பீடு ஒரு லைனு. அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். ஷார்ட் அண்ட் லாங்காக வந்து பீடு வந்து கேப்பிட் வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ புட்டாஸ் பார்க்கலாம். புட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு பெரிய பீடு கொடுத்து சுற்றி வந்து நான் பீடு கொடுத்துருக்கேன். சுற்றி வந்து க்ளூ ஒட்டிட்டு நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் அடுத்து ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் நான் ஒட்டி முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் நீடில் ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கலாம். த்ரெட்டை சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ 12 ஸ்ட்ராண்ட்ஸாக வரும். இந்த பைப்பிங் த்ரெட்டை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும். நீடியில் நல்ல நெருக்கமாக கொடுங்க. அந்த ஒயிட் கலர் அந்த பைப்பிங் த்ரெட்டே தெரியாமல் நெருக்கமாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக சுற்றி கொடுத்துடலாம். நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரி டீட்டெயில்டு கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் சர்டிஃபிகேட் வந்துடும். 2 months கோர்ஸு. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் 150 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் பண்ணிடுவோம். ஹவுஸ் மார்க்கிங் ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணுற மெத்தடு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் 3 ப்ளவுஸ் கிட்ட உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்களே டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுற மெத்தடு வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். வீக்டேஸ் கிளாஸஸும் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15 நாள் பயிற்சி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 100 ரூபா மட்டும்தான். நிறைய கிளாஸ் வந்து பேட்ச் வைஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்போ சுற்றி வந்து த்ரெட்டில் வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். கிராஸாக ஒரு 3 சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு எடுத்து கிராஸாக வந்து பீடு கொடுத்துருக்கேன். அடுத்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா 4 சுகர் பீடு ஒரு ஸ்டிச்சு கொடுத்து ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கிராஸாக. அதே மாதிரி சுற்றி கிராஸாக அப்படியே கொடுக்கலாம். மாற்றி கொடுக்கலாம். ஒரு 3 சுகர் பீடு ஒரு பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு 4 சுகர் பீடு அப்படியே சுற்றி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக கொடுக்குற பீடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் மாறாமல் அப்படியே சுற்றி வரும். அப்படியே நம்ம சுற்றி வந்து கொடுத்து முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து 4 சுகர் பீடு கொடுத்து 2 எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். முடிக்கும் போது 2 எண்டு நாட் போட்டு முடிங்க. அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே மாதிரி எல்லா புட்டாஸ் கொடுத்துருக்கோம், இதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. சாரீ வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அந்த ப்ளூ கலர் த்ரெட்லேயே வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். அந்த புட்டாஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நல்லா பட்டையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் எண்டில் கொடுத்துருக்க அதே தான் நம்ம வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து நார்மலாக யூ நெக்கில் வரும். பேக் நெக் பார்த்தோம் அப்படின்னா வி ஷேப்பில் வரும். பார்டரில் கொடுத்துருக்க அதே டிசைன் தான் பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரும். ப்ளவுஸில் இருக்கிற சேம் டிசைனை வந்து எப்படி நெட் கிளாத்தில் கொண்டு வருது அந்த மெத்தடு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.